இசக்கியம்மன் வரலாறு பாகம் 15. 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பனைமரக்காட்டுல நடந்த கதைதான் இது. ஆனா இசக்கியம்மன் வரலாறு அதோட முடியல. இது அங்கதான் ஆரம்பிச்சது. இந்த கலியுகத்துல நம்ம கண்ணுக்கு தெரியிற கண்கண்ட தெய்வமா அவ இன்னும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கா. ஆபத்து காலத்துல நம்பிக்கையோட அம்மான்னு கூப்பிட்டா நான் இருக்கேன்னு ஓடி வர முதல் தெய்வம் அவதான். இன்னைக்கும் ராத்திரி நேரத்துல தனியா பயணம் செய்யற பெண்களுக்கு அவதான் மிகப்பெரிய பாதுகாப்பு. திருநெல்வேலி பக்கத்துல நடந்த ஒரு உண்மை சம்பவம் இது. ஒரு பொண்ணு ராத்திரி நேரத்துல அந்த பனைமரக்காட்டு பாதையில தனியா போகும்போது பயந்து போய் இசக்கி அம்மனை வேண்டிக்கிட்டாங்களாம். அவங்க வீடு போய் சேர்ற வரைக்கும் யாரோ ஒரு வயதான பெண்மணி கூடவே துணைக்கு வந்ததாகவும் வீட்டை அடைந்ததும் மறைந்து விட்டதாகவும் சிலிர்ப்போட சொல்றாங்க. நம்பினவங்களுக்கு அவன் நிழலா கூடவே வருவா. மருத்துவமே கைவிட்ட எத்தனையோ கேஸ்களை இவளோட சந்நிதி திருநீரு காப்பாற்றி இருக்கு. இனி பிழைக்க மாட்டாங்க, வீட்டுக்கு கூட்டின்னு போங்கன்னு டாக்டர் சொன்ன எத்தனையோ குழந்தைகளை இவள் கோயிலில் தொட்டில் கட்டி வேண்டின பிறகு மறுபிறவி கொடுத்து காப்பாத்தி இருக்கா நம்ம இசக்கி ஆத்தா. அறிவியலுக்கே சவால் விடுற சக்தி அவளோட தாய்மைக்கும் கருணைக்கும் உண்டு. அதே சமயம் ஒரு விஷயத்தை நாம மறந்துடக்கூடாது. அவளோட அந்த பழைய கோபம் இன்னும் முழுசா குறையல. இன்னைக்கும் யாராவது சத்தியத்தை மீறினாலோ ஏழைகளுக்கு துரோகம் செஞ்சாலோ அவங்க கனவுல இசக்கி வந்து கணக்கு கேட்குறதா பல பேர் சொல்லி கேட்டிருப்போம். தப்பு செஞ்சா தப்ப முடியாதுங்கிற பயத்தை அந்த செட்டியார் காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் மக்கள் மனசுல ஆழமா விதைச்சிருக்கா. ஒரு சாதாரண ஏழை பெண்ணா பிறந்து உழைத்து நம்பி கடைசியில் கொடூரமாக ஏமாந்து அநியாயமாக கொலை செய்யப்பட்டு பேயா மாறி அநீதியை எரிச்சு கடைசியில மக்களோட கண்ணீருக்கு இறங்கி தெய்வமா வந்து அமர்ந்தவ தான் நம்ம இசக்கி அம்மன். அவளோட இந்த மொத்த வாழ்க்கையையும் நமக்கு சொல்ற பாடம் ஒன்னே ஒண்ணுதான்: தர்மம் தலை காக்கும். நீங்க உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தா அந்த இசக்கி அம்மன் உங்களுக்கும் பெற்ற தாயா இருப்பா. வஞ்சகம் நினைச்சா அவளே உங்களுக்கும் யமனாகவும் இருப்பா. எல்லா கவலையையும் மறந்து நம்பிக்கையோடு அவளை வணங்குங்கள். உங்கள் கஷ்டம் எல்லாம் பனிக்கட்டியாக கரைஞ்சு போகும். அவள் பார்த்துக்குவா. இவ்வளவு நேரம் நம்ம சேனலில் மெய்சிலிர்க்க வைக்கும் இசக்கியம்மன் வரலாற்றை முழுசாக பார்த்தீங்க. இந்த கதை உங்களோட மனசில் ஒரு பெரிய தாக்கத்தையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தி இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் பல ஆன்மீக வரலாறுகளை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் ஒரு முறை மனசார சொல்லுங்கள்: ஓம் சக்தி பராசக்தி. இசக்கியம்மன் திருவடிகளே சரணம்.